அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வில் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயல் 4 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து இயல் 4லேருந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆல்ரெடி இயல் 3 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. அடுத்து இப்போ இயல் 4ல் செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதை பாருங்கள், இது மட்டும் நான் ஒரு இது சும்மா ரீட் பண்ணுறேன், அதை மட்டும் பாருங்கள். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலை. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கிறது. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல் ஆகியவற்றை செய்ய கணினி கரங்கள் நீள்கின்றன. கட்டுரை எழுதும் மென்பொருள்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதரால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்கள் இல்லாமலேயே நடத்தப்படும் வணிக கடைகள் என புதிதாக வழிகளில் மனித பணித்திறனை கூட்டுகின்ற இந்த தொழில்நுட்பம் தான் இந்த பாடமாக சொல்கிறாங்க. அதாவது இயந்திர மனிதனை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ரோபோக்கள்லாம் இருக்குதுல்ல, அதை சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், இது எல்லாமே வேண்டாம், எல்லாம் இது பெரிய பாடமாக இருக்குது. இதில் எல்லாமே வேணாம், இதில் முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மின்னணு புரட்சி அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 1980 பாருங்க, 80களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகள், அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் வளர்ச்சியும் இணைய பண்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு, அதாவது டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்துச்சு. அதாவது 1980களில் தனியாக பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா. கம்ப்யூட்டர் எல்லாருக்குமே பர்சனலாக எல்லார் வீட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட படிப்புக்கு, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு தனிநபரோட தேவைக்கும் இருந்துச்சு. அந்த பர்சனல் கம்ப்யூட்டரோட வளர்ச்சி தான் இந்த மின்னணு புரட்சியான டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இதை மட்டும் படித்து காட்டுறேன். ஏன்னா சப்போஸ் இதெல்லாம் இந்த கூற்று காரணத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பாருங்கள், இந்த பேரா பாருங்கள். செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திர மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகின்றது. கண் அறுவை மருத்துவம் செய்கிறது. சமைக்கிறது. சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. இதழியல் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குறது, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் எனும் மென்பொருள். அதற்கு வேர்ட்ஸ்மித், அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி, தமிழில் எழுத்தாளி, இங்கிலீஷில் வேர்ட்ஸ்மித் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது இதை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷனுங்கிற மென்பொருள் பார்த்தீங்களா, அந்த மென்பொருளுக்கு வேர்ட்ஸ்மித்துங்கிற எழுத்தாளி என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கி விடுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். 2016 ஐபிஎம் நிறுவனம் இருக்கும்ல, அந்த ஐபிஎம் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. பாருங்கள், இந்த வாட்சன் அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு ஐபிஎம் நிறுவனம் இதை இந்த புற்றுநோயை பல தரவுகளை ஆய்வு பண்ணி அதில் கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிருக்குது. அதே அடுத்து பாருங்கள், சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த இயந்திர மனிதன் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றது அப்படிங்கிறாங்க. இது முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போல, எல்லாத்தையும் வேணாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இது போன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும். ஏன்னா இப்போவே இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. நீ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிலைமை வந்தாலும் வரத்துக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல்.
டெரிப்ளின் ஊசி போட்டு விடட்டுமா அப்படின்னு என்று கேட்கும் இந்த உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாரதி மெச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம். என்ன சொல்றார் பாரதியார்? இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். எது இயந்திர மனிதனை பார்த்து அவர் சொன்னாரணுமோ அந்த வார்த்தைக்கு அது ஆப்டாக இருக்குங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பாடத்தெல்லாம் இது கூற்று காரணத்துக்காக நிறைய அதில் கொஷினாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பிங்க் கலரில் போட்டு பாருங்கள். செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே இதன் சிறப்பு. சில நேரம் கூற்று காரணத்தில் கேட்கலாம். செயற்கை நுண்ணறிவு பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ள முடியும் என்பதே அதன் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கூற்று காரணத்தில். நாம் நம்ம நினைப்போம், அது ஒரு மிஷின் தானே, அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும், கேட்க முடியும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த கூற்றை தப்பாக போடுறோம். சரிங்களா? ஆனால் இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு பண்ணுது. அடுத்து பாருங்கள், அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே வாடிக்கையாளர் சேவைன்னு போட்டு பாருங்கள். இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி இலா, அதாவது எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடு மென்பொருளை சாட்போர்ட் உருவாக்கியுள்ளது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். பாருங்க, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடுமா. வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை இது இணையம் மூலம் அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாவதற்கு இந்த இலா ஒரு சொற்பதம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ கொஸ்டின், தெரியுமா? பெப்பர் அப்படிங்கிறது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். பாருங்க, பெப்பர் அப்படிங்கிறதெல்லாம் வேற வேற மொழி தான். சரிங்களா? இப்போ மிளகுங்கிறத நம்ம பெப்பருங்கிறது வேற மொழி. அது ஜப்பான் மொழி மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோவான். அந்த இது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்குனதான் பெப்பருங்க இயந்திர மனிதன். இதை அதிகமாக விற்பனை ஆகுதான், உலக அளவில் அதிகமாக விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதனின் முக பாவனையிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளர்களாகவும் வீடுகளில், வணிக நிறுவனங்களில், உணவு விடுதிகளும் பயன்படுத்துகிறார்கள். இங்கே பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு ஒரு பாக்ஸ் கண்டனுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதாவது சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே ஜூவன்சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்து துறைமுகமாக விளங்கிற்று. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி சென்றுள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறித்து தமிழ் கல்வெட்டு இன்றும் அக்கோயில் உள்ளது. இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாருங்க, சீனர்கள் தமிழர்கள் சீனா வரைக்கும் போய் வணிகம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக தான் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது எந்த அரசரோட ஆணையின் கீழ் கட்டப்பட்டதுன்னா குப்லாய் கான் அப்படிங்கிற ஒரு அரசரினோட ஆர்டர் கீழே கட்டியிருக்கிறாங்க. அது சோழர் கால சிற்பங்களாக இருக்குது. அடுத்து இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பாடத்தில் இது ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் பார்த்தாச்சு. பாடம் ரொம்ப பெரிய படமாக இருக்குது. வளவளங்கிறத நமக்கு தேவையில்லை. எது முக்கியமானதோ அதை மட்டும் இந்த இதில் எடுத்துக்கிட்டால் போதும். நன்றி, வணக்கம்.